ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஏதோ ஆற்காடு சுரேஷ் கூலிப்படைக்கும் அவருக்கும் இந்த நிகழ்வுகளாக நான் பார்க்க மாட்டேன். ஒரு சமூக நீதி தலைவரை ஒரு கூலிப்படை கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஜெயபாலன் சர்வசாதாரணமாக கடந்து போயிட முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்தியாருடைய பிரீடு. பல தலைவர்கள் கூட இருந்து அவங்களோட இந்த சாதியை ஒழிக்கணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. காவல்துறை முழுக்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பேக்கப் இருந்தது உண்மை. இவ்வளோ பெரிய பெரம்பூரில் ஒரு பெரிய தலைவர் அடிக்கிறாங்க, ஒரு 4 சந்தை சுற்றி அவனுக்கு ரொம்ப நேரம் ரவுண்டப் பண்ணி தான் அடிக்கிறாங்க. அப்போ ஏன் போலீஸ் ரவுண்ட் செஞ்சாங்க? அந்த கேள்வி இதெல்லாம் திட்டம் தீட்டப்பட்ட ஒரு விஷயம்தான். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கிற 28 பேரும் அதில் பாதி பேர் வாய் தாசி ஒரு சின்ன வழக்குகளை மாட்டிக்கினாங்க. எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபார்மாக பண்ணி புள்ளி வச்சு கோலம் போட்டாங்க. இதே பொன்னன்பால் என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்க, இந்த கேஸை முடிஞ்சிட்டு. ஆனால் அவரு இப்போ டிஎம்கேல ஒரு மறைமுகமாக இருந்ததெல்லாம் நான் சொன்னேன்ல, டிஎம்கே ஆதரவு இருக்காரு. ஆமாம், அருள் எல்லாமே ஒரு எல்லா கட்சியில இருக்கவங்களும் ஒருத்தர் இருக்காங்கல்ல. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் சசிகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவு தினம் ஜூலை 5 வர இருக்கு. அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும், அதாவது அவருடைய கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் ஜாமீனில் இருப்பதாகவும், அந்த ஜாமீனில் வந்தவங்க எல்லாரையும் பழி தீர்க்க காத்து கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு மிக நெருக்கமான, ஏன் அவருடைய குருநாதரெல்லாம் சொல்கிறாங்க, ஜெயபால், ஒற்றைக்கண் ஜெயபால் அவரை அரக்கோணம் போலீஸார் தட்டி தூக்கியிருக்காங்க. அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன தொடர்பு, என்ன திட்டமிட்டு இருந்தார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது காவல்துறையில் ஒரு வதந்தியை தான் கலப்புறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஜெயபால், அவர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மனிதர், எல்லாருக்கூடையும் நல்லா பேசக்கூடிய, சின்னவங்க பெரியவங்களாம் நல்லா பேசக்கூடிய மனிதர். என்னென்னா அவர் லைஃபர், ஜெயில் 2 கொலை வழக்கில் லைஃபராக இருக்கக்கூடியவர், எப்பயாவது ஒரு வாட்டி பரோலில் வரக்கூடிய ஆள் தான். அப்போ என்னென்னா, இப்போ ஜெயபால் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு யாரையும் கொலை பண்ணலாம் மாட்டார். என்னென்னா தன்னுடைய சகாக்களுக்கு எதுன்னு இருந்தாலும் கொஞ்சம் சால்வ் பண்ண பார்ப்பார். அப்படி மீறி போகிறப்ப தான் அவங்களுக்குன்னு ஒரு டீமை வச்சு பண்ணுவார். இப்போ என்னென்னா, நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் இப்போ ஒரு கர்ணனை கொலை பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மகாபாரதத்தில் கடைசி யுத்தமாக கர்ணனை சாகிறப்போ நான் தான் கொலை செய்தேன் என்று ஒருத்தன் மாற தட்டுவான். இல்லை உனக்கு முன்னாடியே 6 பேரை சாவடிச்சானுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார். அந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஏதோ ஆற்காடு சுரேஷ் கூலிப்படைக்கும் அவருக்கும் இந்த நிகழ்வுகளாக நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய பார்வைன்றது தொலைநோக்கு பார்வையாக நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு சமூக நீதி தலைவரை ஒரு கூலிப்படை கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா கட்சியிலையும் சாதி ரீதியாக, இப்போ பாமக எடுத்துக்கோங்க, வன்னியருக்காக தான் போராடுவாங்க. விசிகே எடுத்துக்கோங்க, பட்டியல் சமுதாய மக்களுக்கு தான் குரல் கொடுப்பாங்க. இப்போ நாடார் எடுத்துக்கோங்க, அந்த ராக்கெட் ராஜா போன்ற ஆட்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஆட்கள் போராடுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயமாக நம்மளெல்லாம் பிரித்து வச்சுருக்கானுங்க சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா பௌத்த கோயில் பெரம்பூரில் தான் கட்டியிருக்காங்க. முதல் கட்டினது அவர் தான் கட்டியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்துவ மதமும் போல் அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கும் போல இஸ்லாம் மதத்துக்கும் போல, மாறாக இந்து மதத்தில் உள்ள பிற்படுத்துறவர்களுக்கோசம், அவருடைய அந்த தீண்டாமை கோசம் பௌத்த மதத்துக்கு தான் போனார். இதுதான் வரலாறு. அதுக்கோசம் பௌத்த மத கோயில்களே கட்டுறாரு. இது இல்லாமல் ஒரு பல மேடைகளை என்ன சொல்கிறாரு, நம்ம எம்பிசியும் அது எல்லா கஷ்ட எஸ்சியும் ஒன்றா ஆனோம், நம்ம தான் 40%, நம்ம தான் அரசியலை தீர்மானிக்கிறோம், தெளிவான பாதையில் அவர் இருந்தார். இப்போ இந்திய அரசியலமைப்பை விட்டுருங்க, இந்திய அரசியலமைப்பு இந்தியா ஃபுல்லாக விட்டுருங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சாதியை வச்சு தான் பொழப்பை நடத்துகிறானுங்க சாதி தங்க தலைவர்கள். அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் ஒரு சமூக நீதி பேசி இந்த சாதிலாம் கிடையாதுன்னா அது டிஎம்கேக்கு அலர்ஜி ஆகிடும், ஏடிஎம்கே அலர்ஜி ஆகிடும், சாதி சங்க தலைவர்களுக்கு அலைஞ்சிடும். ஒட்டுமொத்த தலைவர்கள் இப்போ இன்றைக்கும் சாதி ஒழின்னு சொல்கிற கட்சியாக இருந்தால் கூட சொல்கிறேன். ஒவ்வொரு கடலூர் எடுத்துக்கோங்க, திருவண்ணாமலை, சிவகங்கை, அப்போ விழுப்புரம், இந்த மாதிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க சமூகத்தை சேர்ந்த ஜாதியால் தானே போடுறீங்க. மாற்று சாதியால் போட்டால் எலெக்ஷனை பார்க்குறீங்க. அப்போ என்னென்னா
இது மாற்றாக கொண்டுன்னு வரப்போ தெளிவான பாதையை ஆம்ஸ்ட்ராங் அவர்களையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயபாலன் தான் கொஞ்சம் அரசியல் அசலாக இருந்தாங்க. இப்போ ஜெயபாலன் சர்வசாதாரணமாக கடந்து போயிட முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்தியாருடைய பிரீடு வகைரான்வாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்து பல தலைவர்கள் கூட இருந்து அவங்களோட இந்த சாதியை ஒழிக்கணும், சாதி அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, நம்ம சமுதாய மக்கள் வந்து இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி போனார். அவங்க கிட்ட இருந்து தான் இவங்கெல்லாம் வராங்க. யாரு? ஆம்ஸ்ட்ராங் உள்பட எல்லாருமே நிறைய இன்னைக்கு ஜெகன்மூர்த்தியார்னா இன்னைக்கு வந்து நிற்கிறாருன்னா ஒரு சமூக நீதியை தான் நிற்கிறாரு. அவர் அப்படி தான் பார்ப்பா. ஒரு சாதி சங்க தலைவராக இன்றைக்கும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அன்றைக்கி இருந்த காலகட்டத்தை ரங்கநாதன் தான் டேக்கப் பண்ணார். இவங்களுக்கு பொருளாதார உதவியிலையும் சரி, இவங்களுக்கு வழி நடத்துலையும் சரி, இவங்கெல்லாம் ஒரு கேங். இந்த கேங் வந்து சிட்டியில் நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். கர்ணனை எப்படி ஒரு 6 விஷயமா எப்படி உனக்கு முன்னாடியே 6 பேர் சாதிச்சாங்கன்ற மாதிரி ஆருத்ரா கோல்டு நிறுவனம் இன்னைய வரைக்கும் சென்னை கமிஷனரால் மூடி மறைக்கும். அந்த ஓனர் தான் பிரச்சனை. ஏன்னா ஆற்காடு ஏன் உள்ளே வராருன்னா, ஆற்காடுக்கு வந்து ஆருத்ரா கோல்டு நிறுவனம் ஓனர் வந்து டைஅப்பில் இருக்கிறாரு. இது நம்ம அழுத்தமாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து ஆகுது. இப்போ என்கிட்டே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட ஒரு 20-40 பெண்கள் வந்தாங்க. அண்ணா இந்த மாதிரி நான் ஆருத்ராவில் போட்டேண்ணே, பாதி பேர் பிஎஸ்பியில் இருக்காங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், சரிம்மா இது உள்ளெல்லாம் நம்ம போக முடியாது, பெரிய விஷயமா அதுன்றாங்க. அப்போது ஒரு சைடு வந்து வாங்கி தரணுன்ற இடத்துல பிஎஸ்பி இருக்குது, ஆம்ஸ்ட்ராங் டீம் இருக்குது. இன்னொரு இடத்துல கொடுக்கக்கூடாது, ஓனருக்கு சப்போர்ட்டாக ஆருத்ரா நிறுவனத்துக்கு ஆற்காடு சுரேஷ் இருக்கார். அப்போ இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக வந்து மிரட்டல் ஆகுது ஃபோனில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து நேரடியாக வந்து அவர் இந்த காசு விஷயம்லாம் தலையிடக்கூடாதுன்ற மாதிரி அவர் வந்து பேசுகிறப்ப தான் ஆம்ஸ்ட்ராங் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபோனை வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. யார்? ஜெயபாலன் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ ஜெயபாலன் என்ன பண்ணுறாரு, எடுத்து பேசுகிறாரு. என்னப்பா இந்த மாதிரி தெரிஞ்ச இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணுற, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும். என்ன பண்ணுறேன்னா, அப்போ தான் ஆற்காடு வந்து டைலாக் வரும். அப்போல உனக்கு இன்னொரு கண்ணும் போயிடும், ஏற்கனவே ஒரு கண் இல்லை, இன்னொரு கண்ணும் போயிடும்ன்றப்போ சட்டுன்னு மூளை சூடாகிறாரு. இவருடைய கோபம் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஒரு காரணம் என்ற விஷயத்தை தான் நான் கொண்டு வரேன். என்னென்னா, அடுத்த ஒரு வாரத்தில் ரூட் எடுக்கிறாங்க. அப்போ கூட இந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அண்ணா நான் வந்து ஆற்காடை வந்து மாது கூட பட்டினம்பாக்கத்தில் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு பெண் தாதா கொலை வழக்கில் கேபி பார்க்கில் ரமணின்ற ஒரு பெண் தாதா வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அதுக்கு சில கூலிப்படம் வந்து அந்த ஊரில் ரொம்ப அட்டகாசம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா திருந்துறப்பையும் விடாமல் வந்து ஒரு 5 டீமு, அதாவது ஒரு 5 பேர் 3 டீமை சேர்ந்ததில் வர்றாங்க. அதில் மாது அவரும் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரும் ஆற்காடை இருக்கிறத ஒரு கும்பல் வாட்ச் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்போ எடுத்து கூடனோடனே இந்த டைமில் எடுக்கிறப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டீமு ஒரு 5 பசங்களை வச்சு அடிக்கிறாங்க ஆற்காடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆற்காடு மேலேயே 6 கொலை வழக்கு இருக்குது. அவங்களாம் எப்படின்னா கும்பலாக அவங்க வந்து ஒரு கூலிப்படை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆற்காடுக்கு மெயினாக நிற்கிறது பொன்னன் பாலு தான், அவங்க தம்பி பண்ணை பாலு. அவர் என்னென்னா ஸ்பாட்டில் விழுவார், கேஸை வந்து ஆற்காடு தான் பொண்ணு போவார். அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது உங்களாம் சொன்னார். எதையா எல்லா கேஸுமே சின்ன கேஸு கொலை வழக்கில் கூட நேரடியாக கத்தி எடுத்து ஆற்காடு வீட்டில் கூலிப்படை எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு ஜெயில் சவகாசம். அதாவது நான் சொல்கிறேன், சிறைக்குள்ளே ஜெயிலுக்குள்ளேயே இவங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் கனெக்டிவிட்டி ஆகிட்டு. அப்போ என்ன அது ஜெயில் சவகாசம் தான் ஒரு A+ கேட்டகரிக்கு ஏன பலமாக இருக்குது. பத்தாவதுக்கு அந்த ஜெயிலேருந்து வெளியே வரப்பயே ஒரு சாமானிய மனுஷன் உள்ளே போயிட்டு வந்தான்னா எல்லா கதையும் தெரிஞ்சுன்னு வந்துடும். ஏன்னா பல்வேறு மாவட்டத்துலேருந்து போடுறாங்க. அதனால் அப்போ என்ன அது ஜெயில் சவகாசம் ஆற்காடு சுரேஷ் அவரை 6 கொலையில் இருக்கிறப்ப ஜெயில் சவகாசத்தில் கூலிப்படையெல்லாம் ஒன்றாவது. இந்த திருவேங்கடம், இந்த சிடி மணி, காக்கத்தோ பாலாஜி எல்லா டீமும் ஒன்றாவது. அப்போ என்ன ஆகுது, ஜெயில் சவகாசம் தான் ஒரு மனிதனை யானை பலமாக ஆகுது. அப்போ ஜெயிலுக்குள்ளே யார் கூட போடணுன்ற ஒரு பக்குவம் இல்லாமல் ஜெயிலருங்க வந்து ஒரு செல்லில் இவங்கவுங்க இருக்கணுன்ட்டு போடுறாங்க. இந்த டீம்ன்ட்டு அவங்களே பிரித்து போடுறாங்க. அப்போ என்னென்னா ஜெயில் சவகாசம் இவங்களுக்கு பெருசாகுது. இப்போ ஆற்காடுக்கு வந்து ஒரு பக்கம் கூலிப்படைக்கு ஜெயில் சவகாசம் தான், இன்னொரு பக்கம் தம்பி குடையான் படை கஞ்சான் தம்பியை வந்து இறங்கி பண்ணுவாப்பில் போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆற்காடை வந்து இவர் ஜெயபாலன் அடிச்சிருக்காரு. அந்த கொலை வழக்கில் இவர் குற்றம் சாட்டப்பட்டவர் சொன்னாலும் முழுக்க அந்த கொலையில் வந்து இவருக்கு ஒரு பங்கு இருக்குது. இவருடைய முன்கோவம் இல்லைன்னா
ஆற்காடு நேரடியாக ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துடைய கட்ட பஞ்சாயத்து பிரச்சனையில் எப்படி ஆம்ஸ்டாங் கிட்ட நெருங்கிறது உண்மை. அதுக்கு முன்னாடி நம்ம இறங்கிடலான்ட்டு தான் ஜெயபால் அண்ணன் இறங்கி அவர் தலைமையில் தான் அடிக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் கூட இருக்கிற அந்த யமகாமணி இன்னும் ஒரு 4-5 பசங்க எல்லாம் வந்து ஸ்பீடாக இறங்கி களத்தில் அடிக்கிறாங்க. அடித்து முடித்தவனே இது வந்து மிகப்பெரிய வெடிப்பாயுது. ஏன்னா ஒரு சைடு கூலிக்காகவே கொலை பண்ணுறவங்க ஒரு லீட்ரு, அதாவது நம்ம அண்ணனையே அடிச்சிட்டாங்கடா, நம்ம இறங்கிறதால இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் இருக்குது. கந்து வட்டி விடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம ஃபீல்டில் இருக்கிறோம், இவரும் ஃபீல்டில் இருக்கிறார். இவருக்கு வந்து வயசு 66 ஆயிடுச்சு. இப்போ போலீஸ் வந்து இந்த தரப்பில் சொன்னது இவர் சைடில் ஒருத்தர் தான் இருக்காங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 28 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்போ என்னென்னா இவர் ஒரு ஆள் 66 வயசு. ரெண்டாவது ஆம்ஸ்டாங்கால் ரசிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது படிக்க வச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு விதையாக படர்ந்து போன உலகம் வேற. கண்ணுக்கு தெரியாதவங்க கூட அவரை வந்து நேசிக்கிற அளவுக்கு சமூக நீதி தலைவர்ன்றப்போ அவரை நேசித்து அவருக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு கொலையில் போய் முடியும். ஏன்னா பற்று தானே, கொலை வந்து கூலிக்கு தான் கொலை பண்ணணும் கிடையாது, ஒரு பற்றுக்காகவே கொலை நடக்கும். இப்போ எங்கேயோ ஒரு மாணவி பலாத்காரம் செயல்பட்டு ஜெயிலுக்கு போனால் அந்த ஒரு சின்ன பையன் ஒரு மாணவியை கெடுத்திருக்கான் ஒரு ஆளுன்றப்போ அந்த ஆளை உள்ளகிற ஜெயில்வாசிங்களாம் அடித்தாங்க, ஒரு பற்று. அந்த மாதிரி சமூக நீதி பேசக்கூடிய தலைவரை கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு ஆம்ஸ்டாங்கால் உருவாக்கப்பட்ட அப்படியே படர்ந்து போன ஒரு விஷயம் இருக்குது. அதில் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போது 66 வயசு ஒரு லைஃபரு, கண் பார்வை ஒன்றும் இல்லை, இன்னும் இதுவாக தான் இருக்குது, பார்வை கம்மியாக இருக்குது. இவரால் அவங்களுக்கு ஆபத்து வர வேண்டுமான்ட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி போடுறது என்பது எந்த விதத்தில் ஏற்புடையதில்லை. ஏன்னா இப்போ வந்து அவர் திருப்பி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி செட் பண்ணி 28 பேரை எப்படி கொலை பண்ண முடியும்? 1-2 கொலை பண்ணலாம், முக்கியமான ஆளாக கொலை பண்ணலாம். 28 பேரை எப்படி கொலை பண்ணணும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காவல்துறை முழுக்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து பேக்கப் இருந்தது உண்மை. எப்படி சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய பெரம்பூரில் ஒரு பெரிய தலைவர் அடிக்கிறாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் சரண்டர். நீங்கள் அண்ணா நகர் ரெட்டி சிரியா கிட்ட சரண்டர் ஆகிறாங்க. அதுவும் பாருங்கள், வந்தது எல்லாமே ஐட்டக்காரங்க, எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுது, அங்கே பரபரப்பு ஆக போது தெரியுது. ரெண்டாவது, ஒரு தலைவர், ஒரு மாநில தலைவர் இருக்க வீட்டு அருகே ஒரு 4 சந்தை சுற்றி அவனுக்கு ரொம்ப நேரம் ரவுண்டப் பண்ணி தான் அடிக்கிறாங்க. அப்போ ஏன் போலீஸ் ரவுண்ட்ஸ் இல்லை? அந்த கேள்வி வந்து வருது. இதெல்லாம் திட்டம் தீட்டப்பட்ட ஒரு விஷயந்தான். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு யார் மேலேனா பழி போடலாம். இப்போ அவர் 66 வயசு முதியோர் மேலே பழி போட்டுடலாம், இல்லைன்னா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்க சம்பவ செந்தில் மேலே பழி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். இப்போது வந்து உண்மையாகவே ஒரு இந்த சம்பவம் செய்ய ரெடியாக இருந்தாருங்களா? அது எப்படி ஒரு 66 வயசு நபர் இப்போ ஜூலை 5 அன்னைக்கு வந்து ஒரு உண்மையாகவே திட்டம் தீட்டு இருந்தாரா? இல்லை, திட்டம் தீட்டினா 28 பேரை அவர் எப்படி கொலை பண்ண முடியும்? கேஸில் வந்து 28 பேர் இருக்கிறாங்க. இப்போ அஞ்சலெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ புளியாந்தோப்பில் நிறைய பேசுவாங்க. ஒன்றே வேணாம், நீங்கள் செல்லியம்மன் மேலே சத்தியம் அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மான்னா கம்மன் ஆகிடுவாங்க. அதேமாதிரி செல்லியம்மன் மேலே சத்தியம் நான் இனிமேல் வட்டி வாங்க மாட்டேன்னாலும் வாங்கினாங்க. அவங்க மேலே ஒரு கொலை வழக்கு தான் இருக்குது. அது கூட அந்த வயசான ஒரு ராதா அண்ணன் ஒருத்தர் அடித்த அந்த சின்ன கேஸுடைய கூட இந்த கணக்கு புள்ளியாந்தவரை தான் அடித்த வழக்கில் அவங்க ஜோடிக்கப்பட்டாங்க. மற்றபடி அஞ்சல் மேலே வந்து அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கிடையாது. கந்து வட்டி விட்ட கேஸ் நிறைய இருக்குது. பட் இவங்கெல்லாம் வந்து கொலை பண்ணுறவங்கள டைலாக் விடுவாங்க நிறையா. இப்போ ஒரு கொலைகாரனை ஒரு தெரிஞ்சிச்சுனாலே இப்போ சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய டைலாக் விடுவாங்க. எனக்கு அவன் தெரியும் இவன் தெரியும். ஸ்கூல் பசங்களாம் எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு 4 கொலைகாரன் தெரிஞ்சிச்சுனாலே ஒரு மாபாயிடுறாங்க. அந்த மாதிரி இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருக்கிற 28 பேரும் அதில் பாதி பேர் அப்பாவிங்க சொல்ல முடியாது, வாய் தாசி ஒரு சின்ன வழக்குகளை மாட்டிக்கினாங்க. எல்லாரையும் ஒன்றா செஞ்சு ஒரு ஃபார்மாக பண்ணி புள்ளி வச்சு கோலம் போட்டாங்க. இதில் பொன்னை பாலு அவர் வண்டி பார்த்தீங்கன்னா அவர் தான் லேபிள், மற்றபடி வேறு யாருமே லேபிள் கிடையாது. இதே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சாட்டப்பட்ட திருவேங்கடத்தை அடிக்கிறது, திருவேங்கடெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு குச்சியே செத்துருவா போல, சாக வேண்டிய ஆள் தான். அதனால் அவரெல்லாம் என்கவுண்டர் பண்ணாங்க. இதே பொன்னன் பாலை என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க வச்சுங்களேன், இந்த கேஸை முடிஞ்சிட்ருக்கும். ஏன்னா அடுத்து ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, எடுத்து கத்தியத்தை வெட்டுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அவர் இப்போ டிஎம்கேல ஒரு மறைமுகமாக இருந்ததெல்லாம் பண்ணாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, வந்து டிஎம்கே ஆதரவில் இருக்காரு. ஆமாம், அருள் எல்லாமே வந்து எல்லா கட்சியில இருக்கவங்களும் ஒருத்தர் இருக்காங்கல்ல. அது மாதிரி இப்போ எங்க போலீஸுக்கு தெரியும் மெயின் யார், ஃபீல்டு ஒர்க்கர் யார். அந்த 28 பேரில் பொன்னன் பாலுவை தவிர மீதி யாருமே வந்து
களத்தில் இறங்கல. கூலிப்படை வந்து எப்படின்னா, கூலிப்படையை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா, ம். கும்பலில் கோய்ந்தாண்டு வெட்டிடுவானுங்க. தனியாக போய் வெட்ட மாட்டாங்க. ஆனால் ம். ஃபீல்டு ஒர்க்கர் பொன்னன் பாலை தவிர யாருமே இல்லை. ம். பொன்னன் பாலுன்றவங்க அடையாளமே தெரியாத பல வழக்குகளில் இருக்கார். ம். பட் அவர் யார் பேச்சும் போக மாட்டார். தேவைப்பட்டா ஒரு கூலிக்காக வந்தேன்னா, இப்போ நான் சொன்னது தான், கர்ணனை எப்படி கொலை பண்ணாங்களோ 6 பேர், இது ஒரு காரணம். ம். அதேமாரி முதலமைச்சருடைய தொகுதியில் ஆம்ஸ்ட்ராங்குடைய விளம்பரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் முதலமைச்சராக இவர் அதாவது ஸ்டாலினா ஆம்ஸ்ட்ராங்கான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சைடு ஃபுல் செவர் விளம்பரம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு செவர் விளம்பரம் எழுதுறீங்க வச்சுக்கோங்களேன், ம். ஃபஸ்ட்டு வந்து ரவுடி பையன் தான் நிற்கணும். ம். ஒரு செவர் விளம்பரம், இது ஏன் செவருன்னு. அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் வரப்போ ஒரு வக்கீல் போய் அவங்க கூட நிற்கணும். அந்த பெரம்பூர் பகுதியிலேயே டாப்பாக வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அது கோட்டை மாதிரி ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூர் பகுதி தான். இப்போ இவர் ரஞ்சித்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, ரஞ்சித்து சென்னை எங்கள் கோட்டை. சென்னையிலலாம் அப்படி கோட்டை வளர முடியாது. தெருவுக்கு ரவுடி இருப்பான், தெருவு பழுந்தெடுப்பானுங்க. சென்னையில் வந்து அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து சிவகங்கையில் சொல்லலாம், மற்ற ஊரில் சொல்லலாம், ஜாதி சார்ந்த ஊரில் இங்கே அண்ணன் தான்டா அப்படின்னு சொல்லலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் தெருவுக்கு ரவுடி. இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் தாண்டா நாங்கள் தாண்டா வட சென்னைன்னு ரஞ்சித் வந்து எரியிற விளக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு போனார். அந்த மாதிரி கிடையாது. அது வந்து முற்றிலும் போய் சென்னைக்கு வந்து தெருவுக்கு ரவுடி. அப்போ செவர் விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆம்ஸ்ட்ராங்குடைய விளம்பரம், அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு காதல் விவகாரத்தில் முக்கியமான பிரமுகருடைய காதல் விவகாரத்தில் அவங்க பொண்ணுக்கு ஆப்போசிட்டாக அந்த பையனுக்கு ஆதரவாக வரப்போ, அந்த பையன் வந்து பட்டியல் சமுதாய மக்கள் பையன் தான். அவனுடைய சமூகமே வரல. ஏன் ஓப்பனாக சொல்கிறேன், விசிகா கூட வந்து நிற்கலை. அப்போ வந்து இந்த வக்கீலுங்க தான் வந்து நின்னாங்க. பிஎஸ்பியில் வந்து பெருமளவு நின்று ஃபைட் பண்ணாங்க. அதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்கிராப் டீலிங்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கப்புறம் லேண்ட் ப்ராப்ளம். இன்னும் இந்த மாதிரி பல, அதாவது கர்ணனை கொல்றதுக்கே 6 விஷயம்தான் தோணுச்சுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். இவருடைய விஷயத்துக்குன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட விஷயம். அதாவது ஒரு களப்பணி செய்கிறப்ப பல எதிரிகள் உருவாங்க. அப்போ பல எதிரிகள் உருவாகிறப்போ அதுதான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், இதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வரும். முன்னாடி இந்த ஜென்ரேஷன், அதாவது நான் சொன்ன பூவை மூர்த்தியார் இருக்கார்ல, அவருடைய ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இந்த டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் ஒரு டீமு இதே மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து ஜூலை 5 வேற ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. 28 பேர்லையும் 28 டீம் இந்த பக்கம் வந்து இவர் வந்து இருக்காரு. இவரையும் சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிருவாங்க. வந்து கூட பண்ண முடியாது. இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர்லாம் பழைய மாதிரி கிடையாது. இன்னைக்கு டிவி காட்சியில் வந்து ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. ரெண்டாவது போலீஸ் இன்னைக்கு வாழ விட மாட்டாங்க. பழைய மாதிரி இனிமேல் பண்ண முடியாது. ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டா இன்னைக்கு அவன் குடும்பமே காலியாகுது, ஏரியா விட்டு காலி பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பகுதி இப்போ அலர்ட் ஆகுது. ஒரு விஷயம் நடந்துடுச்சு, அந்த பகுதி கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குது. அதனால் ஜெயபால் அண்ணனால் கண்டிப்பாக வந்து இதை செய்வார் சொன்னால் 100% நம்ம பழகிருக்கோம். அதனால் இந்த சம்மந்தமாக அவர் வந்து ஆப்போசிட் எல்லாம் ஏன் தேவையில்லாமல் அவரை கைது பண்ணி போடுறாங்க, டைவர்ட் பண்ணுறாங்கங்க. போலீஸ் வந்து தன்னுடைய குற்றங்கள் எல்லாம் மறைச்சு இதை 4500க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர்னா எப்படின்னா, எஃப்ஐஆருடைய பேஜஸ் சொல்கிறேன், 4500 பக்கம் எழுத வேண்டியது என்ன இருக்குங்க. நம்ம அது ஒன்று சிந்திக்கும். முழுக்க எதனால் கொல்லப்பட்டாருன்னா ஒரு 10 விஷயம். அந்த 10 விஷயத்தை ஆர்கனைசேஷன் பண்ணி இதுக்கு கூலிப்படியாக பணம் யார் கை மாறிச்சு, யாரால இவருடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ எதிரியை சம்பாதிச்ச ஒரு நபருக்கு காவல்துறை பிஎஸ்ஓ ஏன் போடலை? இப்போ போலீஸுக்கு தெரியும் எல்லாமே, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு எவ்வளோ பகை இருக்குன்னு போலீஸுக்கு தெரியும். ஏன் போடலை, அவருக்கும் ஏன் போடலை கேட்டால், அவரை யாராவது செய்யணும் அப்படின்ற விஷயம் போலீஸ் தரப்பில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போலீஸை சப்போர்ட் பண்ணி தான் செஞ்சாங்கன்ற ஓப்பனாக நம்மளால் பேச முடியும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தலைவர் உருவாகிறது என்பது ரொம்ப கஷ்டம். அந்த தலைவர் இப்போது நம்ம கடந்த கால வாழ்க்கை நம்ம ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன், நீதிமன்றத்தில் ஒரு ஃபைட் நடந்தது தெரியுங்களா, வக்கீலுக்கும் ஜட்ஜஸ்க்கும் போலீஸுக்கு எல்லாமே. நீதிபதியை கூட போலீஸ்லாம் அழைச்சிட்டாங்க. அதுக்கே இவர் தான் காரணம். அந்த நீதிமன்றத்தில் உள்ளதான் இருக்கு. அன்றைக்கி இந்த சுதாகர் சார் இருந்தார்னு நினைக்கிறேன், ஒரு காவல்துறை அதிகாரி. பயங்கரமான டஃப் இவருக்கு கொடுத்தாங்க. கோர்ட்டுலேயே வந்து ஒரு பெரிய விஷயமா கவுண்டர் கொடுத்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இவர் சமூக நீதி பேசுகிறப்ப தப்புனா தப்பு, அது எவனாக இருந்தாலும் சரி, கோர்ட்டுக்குள்ளேயே ஆகட்டும் கோர்ட்டு வெளியில் ஆகட்டும், ஒரு டீம் வந்து
அவரை வந்து அப்போ ஆம்ஸ்டாங் வளர 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 அந்த சமூக நீதி வளர்ந்துடும், சாதி மறைஞ்சிடும். அதுக்கே பல சாதி தலைவர்கள் நம்மளாம் இதை வச்சு தான் பொழப்பு நடத்தினுக்கிறோம். சமூக நீதி பேசி ஒருவேளை இவர் வளர்ந்து எம்பிசியோட பாமகவோட எல்லாரும் சாதியெல்லாம் ஒயினன்ற வந்துட போகிற ஆபத்தில் சாதி சங்க தலைவர்களே கூட்டு சேர்ந்து அடிக்கிறது தெரிஞ்சே கம்முன்னு இருந்துக்கிறாங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா என்னதான் இருக்கட்டங்க, ஒரு சமூக நீதி பேசக்கூடிய தலைவர் அடிக்கிறப்போ கம்யூனிஸ்ட்டுங்கெல்லாம் ஏன் பெரிய அளவில் போராடல? இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குமா? கம்யூனிஸ்ட்டுங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க ஒரே காரணத்துக்காக ஒரு சமூக நீதி பேசக்கூடிய தலைவரை காலி பண்ணுறாங்க. அப்போது ஒரு 3 தலைவர் இருக்காங்க, 3 பேர் முக்கிய குற்றவாளி. இதில் 3 முக்கிய குற்றவாளிகள் தெரிஞ்சும் கூட்டணியில் இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்கு திமுகல இருக்காங்க அந்த முக்கிய பிரமுகர், விடுதலை சிறுத்தையில இருக்கிறாங்க, காங்கிரஸ்லேயும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலையும் கம்முன்னு இருந்தாங்கன்னா அப்போ என்னன்னா சமூக நீதின்னு தமிழ்நாட்டில் ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் வளர்ந்தா சாதி சங்க தலைவருக்கு ஆபத்துன்றதால அது கம்யூனிஸ்டே ஏற்க முடியல அவங்களால. அவருடைய மரணத்தை எதிர்கொண்டுன்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. இது மூடி வச்சுட்டாங்க. எங்கேயோ இருக்கிற பாலஸ்தீனத்துக்காக கொடியை தூக்குற இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா சமூக நீதி பேசுற தலைவரை கொன்னது தப்புன்ட்டு கருப்பு தினன்ட்டு ஏன் அனுசரிக்க கூடாது? ஓகே ஓகே, மிக்க நன்றி. நான் நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் ஆம்ஸ்டாங் குறித்து பகிர்ந்தமைக்கு நன்றிப்பா. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.